ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ரவா உப்மா மிக்ஸ் சொன்னேன்ல அதை பண்ணிடலாம். ஸோ இந்த பிளேட்டில் நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகா, இதுக்கு பதில் நீங்கள் பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம், கேஷ்யூ நட்டு, கடுகு, ஜீரகம், காயப்பொடி, கருவேப்பிலை. ஓகே, அதுக்கப்புறம் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேனில் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. நீங்கள் ஆயில் கூட நெய் கூட ஊற்றிக்கலாம். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஊற்றிருக்கேன். ஸோ கீ வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களோட டிஷ்ஷுக்கு. ஸோ இது வந்து ஹீட்டாக ஆகிட்டே இருக்கும்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கேஷ்யூ நட்டு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பை போட்டுடலாம். ஸோ எல்லாமே வந்து லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். நான் ஏன் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் குக் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, அந்த இஞ்சியில் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும், கருவேப்பிலையில் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும், நீங்கள் பச்சை மிளகா போடுறீங்கன்னா அதுலேயும் இருக்கும். ஸோ நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது எல்லாத்துல உள்ள ஈரம் வந்து போயிடும், கிறிஸ்பி ஆகிடும். அதுதான் உங்களுக்கு ப்ரிசர்வ் பண்ணும். அதுக்கப்புறம் காயப்பொடி ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ இதையும் போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட மிக்சர் எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக, டோஸ்டியாக, ஃபுல்லாக வந்து குக் ஆகிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட போகிறேன். போட்டு அதை ஒரு 10 செகண்ட்ஸ் போல் சாட்டே பண்ணி விடுங்க அந்த ஆயில்லையே. ஸோ இப்போ வந்து நம்ம மஞ்சள் பொடியும் குக் ஆகிடுச்சு. இதில் வந்து ரவை ஆட் பண்ணிடலாம். டோட்டலாக 3 கப் ரவை ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ 3 கப் ரவை ஆட் பண்ணி அதை நல்லா இந்த ஆயிலில் வந்து வறுத்துருவோம். ரவையை வந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா ஸ்டர் ஃப்ரை பண்ணி விடுங்க இந்த ஆயிலில். ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து இதை வந்து ஒரு 3 மினிட்ஸ் போல் நல்லா வறுத்தாச்சு. ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து நல்ல டோஸ்டியாக நல்ல வாசனையாக வந்துடுச்சு இதில். இப்போ வந்து இதில் ஃபைனலாக தேவைக்கு தக்கன, ஸோ இதுக்கு உங்களுக்கு தெரியும்ல எவ்வளோ உப்பு போடணுன்னு, அதுக்கு தக்கன உப்பு போட்டுக்கோங்க. ஓகே, உப்பு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உப்பு வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஓகே, ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும். ஆனவுடனே இதை என்ன பண்ணணும்னு காணிக்கிறேன். ஸோ நம்ம உப்மா மிக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆனோடனே ஒரு கண்டெய்னர், ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள். இது வந்து 2 நாள் உங்களுக்கு வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும். வெளியவே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலே வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு டப்பாவில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நான் வந்து கிளாஸ் கண்டெய்னரில் வச்சு தான் ஸ்டோர் பண்ணுவேன். யூஸ்வலாக 1 கப் ரவா மிக்ஸ் போட்டுக்கின்றீங்கன்னா 2 கப் தண்ணி. ஸோ இது வந்து நல்லா தளன்னு கொதிக்கணும். ஸோ நம்ம ரவா மிக்ஸில் வந்து 1/2 கப் அளவு நான் மெஷர் பண்ணிக்க போகிறேன். ஓகே, ஸோ இப்போ தண்ணி தளன்னு கொதிக்குதா, அடுப்பை குறைச்சிக்கோங்க. இந்த 1/2 கப்பு ரவாவை வந்து சரி ஓகே ரவாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை கிண்டும் போது அது வந்து திக்காகும், உங்களுக்கு உடனே திக்காயிடும். இது வந்து ஓரளவுக்கு திக்காயிடுச்சா, இது வந்து அடுப்பை குறைச்சிருங்க. குறைச்சிட்டு மூடி போட்டுருங்க. ஸோ மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 2, 3, 5 நிமிஷம். ஓகே, ஸோ அளவை பொறுத்து நிறைய போட்டு பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். இது குறவுனால 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸில் குக் ஆகிடும். குக் ஆனவொன்னே எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன். ஸோ 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் இருந்துச்சு. நம்ம உப்மா இப்போ ரெடி ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், ஸோ எவ்வளோ சூப்பராக, அவ்வளோதான். ஸோ இன்ஸ்டண்ட்டாக உப்மா ரெடி ஆகிடுச்சு. இதை சர்வ் பண்ணிடலாம் இப்போ. ஸோ எப்போவுமே உப்மாவை வந்து நெய் தடவின கிண்ணத்தில் வச்சு சர்வ் பண்ணுங்கள். முந்திரி பருப்பு வைக்க மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட இன்ஸ்டன்ட் உப்மா மிக்ஸை யூஸ் பண்ணி சுட உப்மா. எவ்வளோ மினிமம் கெட்டில் இருந்துச்சுன்னா தண்ணி கூட நீங்கள் கொதிக்க வைக்க வேண்டாம். அதில் ஆன் பண்ணி விட்டுட்டு 5 மினிட்ஸ் கூட ஆகாது, 2 மினிட்ஸ்க்குள்ளாடி இன்ஸ்டண்ட்டாக உப்மா மார்னிங்கில் பண்ணிடலாம். ஸோ உப்மா மிக்ஸ் ரெடியாக இருந்துச்சுன்னா நீங்கள் சட்னியில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். இது கூட வந்து தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும், தக்காளி சட்னி கூட நல்லாயிருக்கும். ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணேன்னு பார்த்தீங்கள்ல. ஸோ இது ஒர்க்குக்கு போகிறவங்களுக்கு வந்து இது வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஜாரை வந்து, இந்த கண்டெய்னரை வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 வீக் வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும்.